டோனி தன் தாயை விட்டு பிரிந்து பயத்தோடும் தனிமையோடும் தத்தளித்துக் கொண்டிருந்தான். அவனது சிறிய கால்களுக்கு அந்த உலகம் மிகவும் பெரிதாக தெரிந்தது. காட்டில் மரங்களுக்கிடையே எலோ என்ற யானை மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் உலா வந்து கொண்டிருந்தது. நடுங்கிக் கொண்டிருந்த அந்த சிறிய ஓட்டை கண்டதும் யானையின் மனம் இளகியது. மென்மையாக நீரை தெளித்து அது டோனிக்கு ஆறுதல் அளித்தது. ஒரு முன்பின் தெரியாத அந்நியன் அன்பான நண்பனாக மாறினான். இருவரும் ஒன்றாக சிரித்தனர், விளையாடினர், தங்களது கவலைகளை மறந்தனர். அன்றிரவு அந்த சிறிய ஆமை ஒரு பெரிய இதயத்தின் பாதுகாப்பில் நிம்மதியாக உறங்கியது. ஆனால் எங்கோ ஓரிடத்தில் ஒரு தாயின் இதயம் தன் மகனை பிரிந்த வலியால் துடித்துக் கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. அது அந்த தாய்க்கு மிகவும் பரிச்சயமான சத்தம். அங்கே டோனி சிரித்துக்கொண்டும் பாதுகாப்பாகவும் ஒரு துணையுடனும் இருப்பதைக் கண்டாள். தாயின் கண்கள் பனித்தன, ஆனால் இதயம் மகிழ்ச்சியில் பாடியது. எலோ எதுவும் சொல்லவில்லை, ஆனால் அவன் மனம் ஒரே நேரத்தில் நிறைவாகவும் ஒரு பிரிவின் வெறுமையுடனும் இருந்தது. பிரிவுகள் எப்போதும் வலிப்பதில்லை, சில நேரங்களில் அவை காயங்களை ஆற்றவும் செய்கின்றன.